இன்றைய நாள் இலங்கைக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷமான நாள் இல்லை. அதாவது கடந்த மாதம்ன்றதை விட கடந்த கிழமை இதே நாளில் புது வருஷம் கொண்டாடப்பட்டது. இந்த புது வருஷ கொண்டாட்ட நிகழ்வுகள் நாடு முழுவதும் எல்லா இடங்கள்லையும் நடக்குது. ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு நாட்களில் ஒவ்வொரு வித்தியாசமான புது வருட விளையாட்டு போட்டிகள், புது வருட நிகழ்வுகள், புது வருட கொண்டாட்டங்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்குது. அந்த அடிப்படையில் இன்றைய நாளில் தியத்தலாவையில் இடம்பெற்ற ஒரு சோகமான நிகழ்வு ஒன்று இன்று மாலை வேளைன்றதை விட பிற்பகல் வேளையில் இடம்பெற்றிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பான செய்திகள் பரபரப்பாக இப்பொழுது வெளியாகி கொண்டிருக்கு. அதாவது ஒரு கார் பந்தயத்தை பார்க்க வந்த மக்கள் மீது அந்த பந்தயத்தில் ஈடுபட்ட கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து மக்கள் மீது மோதியதால், பார்வையாளர்கள் மீது மோதியதால் ஏற்பட்ட விபத்தினால் இதுவரைக்கும் 7 பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தியத்தலாவை வைத்தியசாலையில் இதுவரைக்கும் 20க்கும் அதிகமானவர்கள் காயம் காரணமாக சிகிச்சை பெற்று வராங்க. அவங்களுக்கான அதிதீவிர சிகிச்சைகள் தொடர்ச்சியாக வேகமாக நடைபெற்று வருவதாக சொல்லப்படுது. ஆரம்பத்தில் இந்த சம்பவத்தில் 5 பேர் உயிரிழந்திருந்தாங்க. காயமடைந்தவர்களில் மேலும் 2 பேர் உயிரிழந்து மொத்தமாக இதுவரைக்கும், நான் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன், 5:45 மாலை இதுவரைக்கும் 7 பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. நம்ம மிக கவலையான, மிக ஒரு பதட்டமான, ஒரு பரபரப்பான ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. இந்த விபத்தை தொடர்ந்து மேலும் நடைபெற்றிருந்த அத்தனை நிகழ்வுகள், போட்டிகள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இது தியத்தலாவையில் ஒவ்வொரு வருஷமும் இடம்பெறுகின்ற கார் பந்தய போட்டிகள். இந்த போட்டிகள் பரபரப்பாக தொடர்ச்சியாக இடம்பெறும். ஆனால் இந்த வருஷம் ஏற்கனவே இந்த விபத்து இடம்பெறுவதற்கு முன்பும் ஒரு கார் விபத்துக்குள்ளாகி இருந்தது. அதையும் காணொலிகள் மூலமாக பார்க்க கிடைச்சது. அந்த விபத்தை சரி செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த விபத்து நேரடியாக மக்கள் மீது, அதாவது பார்வையாளர்கள் அந்த பேரியர் போட்டிருப்பாங்க, அந்த பேரியர் மீது மோதி மக்கள் இருப்பிடங்களுக்குள் விழுந்ததால் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த பரபரப்பான செய்தி இன்றைய நாள் முழுவதுமே இருக்க போகுது. இந்த வாரம் முழுவதுமே இலங்கையினுடைய இன்னும் ஒரு முக்கியமான செய்தியாக இருக்க போகுது அப்படின்றது மட்டும் நிச்சயம். ஏற்கனவே ஏப்ரல் 21 தாக்குதல் இடம்பெற்று இன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை, இன்று ஒரு 21ஆம் தேதி, இந்த 5 வருடங்கள் பூர்த்தியை கூட இன்னும் மக்கள் அதிலிருந்து இன்னும் விலகாத நிலையில் இந்த நிகழ்வுகள் இன்றைய நாளில், அந்த அஞ்சலி நிகழ்வுகள் இன்றைய நாளில் நாடு முழுவதும் பல இடங்கள் இடம்பெற்று கொண்டிருந்தது. 5 வருடங்கள் இடம்பெற்றும் இன்னும் அதற்கான அந்த செயலுக்கான தண்டனைகளோ குற்றவாளிகளோ இன்னும் அடையாளம் காணப்படவில்லை அப்படின்ற பல ஏக்கங்கள், பல குற்றச்சாட்டுகள் கூட இன்றைய நாளில் முன்வைக்கப்பட்டிருந்தது. இது ஏப்ரல் குண்டு தாக்கல் தொடர்பான செய்தியாக கூட இன்றைய நாளில் பரவலாக பார்க்கப்பட்ட நிலையில் இந்த தியத்தலாவை செய்தி இன்று மாலை வேளையிலிருந்து முழுவதுமாக சமூக வலைத்தளங்கள், செய்தி ஊடகங்கள் இது அத்தனையுமே முழுவதுமாக நிரம்பி இருக்கிறது. எனவே இந்த செய்தி இன்றைய நாளில் பரபரப்பாக பார்க்கப்பட்ட ஒரு செய்தி. இன்றைய காலை வேளையிலேயே இன்னும் ஒரு சம்பவம் ஒன்று பதிவாகி இருந்தது. அதுவும் ஒரு விபத்து தொடர்பான சம்பவம். எல்பிடிய பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்து, வாகன விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்திருந்தாங்க. முச்சக்கர வண்டி ஒன்றில் பயணம் செய்து கொண்டிருந்த முச்சக்கர வண்டி அதோட லொரி ஒன்று நேருக்கு நேர் மோதியதில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த சம்பவத்தில் 68 வயதான முச்சக்கர வண்டி சாரதியும் அவருடைய 10 வயது பேரனும் 7 வயது பேத்தியும் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. முச்சக்கர வண்டியில் பயணித்த உயிரிழந்தவருடைய மனைவி, மகள், 18 வயது பேரன் ஆகியோர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.